தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். சமீப காலமாக சோஷியல் மீடியா முழுக்க ரூட் மாஃபியா பற்றி பேசுங்கன்னு பல பேர் நம்மகிட்டே கேட்க ஆரம்பிச்சிங்க. எங்களுக்கா சரி ஓகே, இந்த விஷயத்தை கேட்குறீங்கன்னா அதில் முக்கால்வாசி நபர்கள் யாராக இருப்பீங்கன்னு லிட்டரலாக தெரியும். அதில் ஒரு சில பர்சன்டேஜ் மட்டும் தான் பொதுஜன மக்கள் தெரியாமல் அதை கேட்டிருப்பீங்க. ஒரு ஆதாரம் இல்லாமல் அதை பற்றி பேச முடியாது இல்லைங்க. அதுக்கு தான் அதை பற்றி பெருசாக நம்ம தொடாமையே இருந்தோம். பாதிக்கப்பட்ட யாரா சொல்லணும், அதுவும் பெருசாக இது வரைக்கும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது முன்னாள் சபாநாயகரே இதை பற்றி பேசியிருக்காப்புல, ரூட் மாஃபியா சார்ந்து. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கேன்ற அந்த போர் இருக்குல்ல, அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இதில் பாஜக வேற உள்ள என்ட்ரி கொடுத்து எங்களை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிவிகே வெர்சஸ் பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே ப்ளஸ். நினச்சி பார்க்க முடியுதா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்களே, ஆக்சுவலாக இவங்க ப்ரெஸ் மீட்டில் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். சிரித்த முகத்தோடு எப்போவுமே இவங்களிருந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பழக்கம் மக்களுக்கும். இந்த தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு கொஷினை அவங்க ஃபேஸ் பண்ணும்போதும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சார்ந்த ஒரு கொஷினை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த நேரத்தில் அவங்க முகபாவனை எப்படி இருக்கணும்னு, இது ஜென்ரலாக பண்ணுற அரசியல்வாதிகள் பண்ணுற விஷயம் தான். ஆனால் அப்படி இல்லைன்றதான் பெரிய குற்றச்சாட்டு எழுந்துருச்சுங்க. என்னங்க சீரியஸான விஷயம் பற்றி தான் பேசும்போது சிரிக்கிறீங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியா முழுக்க நிறைய பேர் டிபேட் பண்ணப்பட்டுருச்சு. இல்லைப்பா, இவங்களை வயசு கம்மின்னு சொன்னாங்க, ஆனால் இவங்களாம் மினிஸ்டர் லெவலுக்கு ஒர்த்து கிடையாதுப்பா, சரியில்லைப்பா, அதுவும் தொழில்துறை சார்ந்த மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ஒரு கொஸ்டினை அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் முன்னாடி சிரிக்கிறாங்கன்னா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா, ஓகே புரியுது, சீரியஸான விஷயம் வர்றப்ப நீங்கள் சிரித்து பதில் கொடுக்குறது அது தப்பான விஷயம் தான். ஆனால் அவங்களோட பழக்கமே ஃபுல்லாக எந்த நேரத்துலையும் முகத்தில் புன்னகை வச்சிருக்கிறத முற்றுமுத தவறுன்னு சொல்லிட முடியுமா? ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஓகே இறுக்கமான முகம் இருக்கும், இதுக்கப்புறம் இல்லை முன்னாடி அவங்க எப்பவுமே அதே நினச்சி ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லைப்பா, ஒரு அரசியல்வாதினா பொறுப்பில் இருக்கானா மக்கள் பற்ற துயர் நினச்சி எப்பவுமே அவங்க வருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அதை போல யாரும் பண்ணியிருக்கானது இருக்கும். அந்த பிரச்சனையை பற்றி 24 மணி நேரமாக யோசிச்சுக்கிட்டு மக்கள் நலம் தான் எங்களோட வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி அந்தளவுக்கு முழு மூச்சோடு இருந்திருக்காங்களா? என்னன்னா ஈஸியாக இந்த பார்ட்டி அடிக்கலான்ற மாதிரி பல பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. எனக்கு அதை பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்ட பல பேர் இருக்காங்க, பல கட்சிகள் இருக்காங்க, அவங்க சார்ந்து இதை போல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பார்ட்டி சார்ந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களே, இதுதான் பக்க சார்பு. அதை விட்டு ரூஃப் மீடியாவில் உனக்கு வருதாப்பா போட்டின்னு பல பேர் எங்கே பக்கம் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 4-5 பேர் தான் நியூட்ரலாக வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சார்ந்த சாயத்தை பூச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு சார்பு செய்தி தான் கடைசியில் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். ஓகே ரைட்டு. செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சதுமே இவங்க இயல்பாக தான் சிரிச்சாங்களாமா, அதை அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய உடல் மொழி இருக்குல்ல, இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சியினர்லாம் அரசியல் செய்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அப்செட்டு போல இருக்குங்க. இப்படி திருச்சி பேசுறது, இது போல் இந்த விஷயத்தை பரப்புறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறதா ஒரு மினிஸ்டரையே வருத்தப்பட வச்சுருக்காங்க. மற்ற விஷயம் சார்ந்து தவறுக்கு பொறுப்பெடுத்துக்கிறது சார்ந்து அப்பாலஜைஸ் பண்ணுறோம், வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கு வருத்தம் அளிக்க வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் டைம் கொடுக்கணுங்க. எல்லாம் பிறகும் போதே முதலமைச்சரும் அமைச்சராக பிறந்தோம், எல்லாருக்கும் டைம் கொடுக்கணும். இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்கன்னு அழைச்சா மட்டும் போதாது, வந்தவங்களுக்கு அதுக்கான டைமையும் கொடுக்கணும். அதை விட்டு என் கட்சியிலேருந்து வந்தால் மட்டும்தான் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், வேற்று கட்சியிலேருந்து இளைஞர்கள் வந்தால் அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நினச்சா அது நம்ம தமிழோட எதிர்காலம் இருக்குல்ல, அதை நாமே கேள்விக்குறியாக மாற்றுறதுக்கு சமம். நம்ம இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்கன்னு மக்களை நம்மளே இன்சிஸ்ட் பண்ணுறது சமமாக மாறிடும். நான் சொல்கிற விஷயம் ஓப்பனாக சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்க மக்களே. இன்பதுரை அவர்கள் அதிமுகவோட எம்பி, இவர் என்ன சொல்லியிருக்கா, அப்படி தமிழக காங்கிரஸ் அப்படின்றது ஒரு ஒட்டுண்ணின்னு சொல்கிறாருங்க. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அவர்கள் இதே போல் சில வார்த்தைகளை சொல்லி தான் சிஜேபின்னு ஒரு பார்ட்டியே உதயமாச்சு, ஒரு மூமெண்ட்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு. அதில் அந்த பேராசிட்டு, ஒட்டுண்ணி, அப்புறம் காக்ரோச், இது போல் வார்த்தைகளை பயன்படுத்துது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னவோ தெரியல, இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஒட்டுண்ணி அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் அதுக்கு சுயமாக வாழவே முடியாது, அதுக்கான தகுதியும் கிடையாதுன்னு
அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்காப்புல. ஒன்று புரியுதா உங்களுக்கு? டிஎம்கே இப்போ காங்கிரஸை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் எடுக்கிறாங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கூட்டணி திடீர்னு உடச்சிட்டு போயிட்டாங்க, அதில் அவங்க கடுப்பில் இருப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கே எதுக்காக காங்கிரஸ் எதிர்த்து இந்த அளவுக்கு வார்த்தைகளை போடணும்? சொல்லுங்க ரைட்டு மக்களே. உதயநிதி அவர்கள் இளைஞரணி கூட்டத்தில் நிறைய விஷயங்களை பேசினாப்புல. அதில் குறிப்பிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? ரெசார்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒரே கட்சி திமுகன்னு சொல்கிறாப்புல. மாற்று கருத்து இல்லை, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏடிஎம்கே பண்ணி நம்ம பார்த்துட்டோம். டிவிக்கே கூட கடைசி நேரத்தில் பண்ணியிருந்தாங்க, ஒரு ரெசார்ட்டில் எல்லா எம்எல்ஏஸும் தங்க வைக்கிறது, அதுவும் பார்த்துட்டோம். ஆனால் டிஎம்கே எம்எல்ஏஸ் தான் ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுறாங்க, அது இதுன்னு செய்தி பெருசாக கேட்டதில்ல. ஓகே, இது நம்ம ஒத்துக்கலாம். முதுகில் குத்திடுச்சு காங்கிரஸ் எங்களை அப்படின்னு யார் சொல்கிறா? திமுகவோட முக்கிய முகம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் அவரே சொல்கிறாரு, காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்திடுச்சு, இனிமேல் எப்பவுமே காங்கிரஸை கிட்ட சேர்க்கவே மாட்டோன்னு சொல்கிறாருங்க. அந்தளவுக்கு வெறுத்து பேசியிருக்காப்புல. பாஜகவோட தொடர் வெற்றி இருக்குல்ல, இதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. இது நாம் எதிர்பார்க்காத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குல்ல. இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னதுக்கு பிற்பாடு காங்கிரஸில் இதுக்கு முன்னாடி டிஎம்கே சார்ந்து ஓரளவுக்கு விமர்சனம் பண்ணாங்களே, இப்போ ஒரேடியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஐயோ இது வேற மாதிரி பிரச்சனையாக போகும்னு பல பேருக்கு தூக்கி போட மக்களே அவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் சசிகாந்த் அவர்களை விடுங்க, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கே, சொல்கிறான் போக அதை பற்றிலாம். சசிகாந்த் இப்போ என்ன சொல்கிறா? அப்படி தோல்விக்கு பிற்பாடு என்ன பேசுறதுனே தெரியாமல் அராஜக வார்த்தைகளால் தாக்கிட்டு இருக்கீங்களே, இது அரசியல் நாகரிகமே கிடையாதுன்னு உதயநிதி அவர்களுக்கு சசிகாந்த் அவர்கள் கிளாஸ் எடுத்திருக்காங்க. மக்களை மறந்துடாதீங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே விரல்னா காங்கிரஸ் நகம், அந்தளவுக்கு எல்லாம் பின்னி பிணைஞ்சு இணக்கமாக இருந்தாங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் அப்படி தான். ஆனால் ஓவர் நைட்டில் ஒட்டுமொத்த பாலிடிக்ஸ் காலம் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? யாரை ஆதரித்து இது வரைக்கும் திமுக பேசினாங்களோ காங்கிரஸ் பேசினாங்களோ அவங்களுக்குள்ளேயே கிளாஷு. திரும்ப என்ன சொல்கிறாப்புல, சித்தாந்த அரசியல் இயக்கம் தான் காங்கிரஸ், இதை பற்றி பேசுறதுக்கு குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் அவசியம்னு சொல்கிறாப்படி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றதான் இங்கே டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி சுற்றி சொல்கிறாரு. கைத்தட்டலுக்கான வார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சில நிமிஷங்கள் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை மறந்துடாதீங்க, உதயநிதி அவர்கள் பேசுனதை எதிர்த்து சசிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் இது. எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பார்த்தீங்களா? இன்னொன்று, அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, இந்த பாஜக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்ட்டு. அதில் பயங்கர ட்ரிகர் ஆகிட்டு இருக்காரு. அவர் லிஸ்ட் அவுட் போட ஆரம்பிச்சிட்டார் சசிகாந்த் அவர்கள். என்ன சொன்னீங்க? ஏதோ பாஜக ஜெயிக்க நாங்கள் தான் காரணமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகளை மாற்றிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ யாரை சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஓகே, 1999 பாஜக கூட்டணியோடு ஆட்சியில் அமர்ந்தது யாருன்னு கேட்குறாரு. வேறு யாரும் இல்லை, திமுக அந்த ஆட்சியில் அமர்ந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாஜக திமுக அலையன்ஸ் இருந்துச்சு அரசியலில், அதில் மாற்று கருத்தில் மக்கள் அந்த ஃப்ளாஷ் பாய் ஓப்பன் பண்ணுறாரு. 2002 கோத்ரா கலவரம் இருக்குல்ல, அதில் சிறுபான்மையின மக்கள் அவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் வாய் திறக்காமல் அதே கூட்டணியில் தொடர்ந்து அதிகாரத்தை அனுபவிச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. எந்த கிளாஷ் முட்டிக்கிட்டு இருக்கு தெரியுதா? இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, காங்கிரஸ் எம்பி, அவர் இது வரைக்கும் நான் சொல்ல வேணா பார்த்தேன், சொல்லிடுறேன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. இது பல பேருக்கும் ஷாக்கு. என்னென்ன சொல்கிறாப்புல இவர்? தேர்தலில் தோத்ததுமே வழக்கம் போல் திமுக காங்கிரஸ் மேலே படியை போட ஆரம்பிச்சிடுச்சுன்னு அவர் இப்படி தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை கூட்டி வச்சுட்டு அது இளைஞரணி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு திமுக இளைஞரணி கூட்டம் இருக்குல்ல, அது இப்படி சாடி இருக்காரு. திமுகவோட கொள்கைகளை உதயநிதி அவர்கள் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அதான் உதயநிதி அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் காங்கிரஸ் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது லிட்டலாம் புரிஞ்சுக்க முடியுது மக்களே. அதை இது போல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ திமுக கொள்கைகளை உதயநிதி அவர்கள் குழி தோண்டி புதைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு துள்ளி குதிச்சவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே. அடுத்த நிறுத்தம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாப்புல, பாஜக சொல்லி தான் திமுக அதிமுக கூட்டணி முயற்சி ஏற்படுத்தப்பட்டுச்சாங்க. இதை இங்கே சொல்கிறாப்புல. நம்ம முன்னில் பாஜக சொல்லி திமுக கேட்குமா? இது வரைக்கும் மக்கள் மத்தியில் என்ன ஒரு எண்ணம் இருக்குது, திமுக வர்சஸ் பாஜக தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பாஜக சொல்லி தாங்க திராவிட கட்சிகள் கூட்டணி சார்ந்து பேச ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இதுக்கு கவர்னர் கூட மறைமுக ஒத்துழைப்பு தந்தார்னு சொல்கிறாரு. கொஞ்சம் டிலே ஆன ப்ராசஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அதை இங்கே கனெக்ட் பண்ணுறாரு. வெளியே சொன்னால் தப்பாடுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்த பொறுமையாக எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காப்புல. உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு இங்கே எந்த ட்ரிகர் ஆகி விட்டுருக்க மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமே பாஜகவோடு சேர்ந்து திமுக அதிமுக கூட்டணி அமைக்கும்னு சொல்கிறாப்படி. இது அடுத்த எலெக்ஷனுக்கான கூட்டணியாக இருக்குமா, இல்லை ஒரு 6 மாதத்துலேயே அமைக்க போகிற கூட்டணியாக இருக்குமா? யார் கண்டா?
ஆனால் அவரோட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு. கடந்த 4ஆம் தேதி என்னாச்சு, ஒரு பாஜக மூத்த தலைவர் ஒருத்தர் திமுக அதிமுக கூட்டணிக்காக கனெக்டிங் கால் போட்டாப்ல, கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி வச்சுக்கோங்களேன், கனெக்டிங் கால் போட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது பாஜக மூத்த தலைவர்னு, ஆனால் பேரை மென்ஷன் பண்ணல. சோஷியல் மீடியா முழுக்க யார் திறமை இதில் பாண்டிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும். ரஜினி சார் இருக்கார்ல, அவர் நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்போனா உண்மைதானே, அதெல்லாம் ரஜினி சார் தான் திமுக அதிமுக கூட்டணி சேரணும்னு ஆசைப்பட்டாரா, ட்ரை பண்ணாரா, விஜய் அவர்களை சிஎம் சீட்டில் உட்காரவே கூடாதுன்னு அவர் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க திரும்பவும். ஏற்கனவே ரஜினி சார் ப்ரெஸ் மீட்டை வச்சு அதை தெளிவாக சொல்லிட்டாரு, அந்தளவுக்கு தரங்கட்ட மனுஷன் நான் கிடையாது அப்படின்ட்டு. அப்படி விளக்கம் கொடுத்தோம். இவர் மூத்த தலைவர்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலே கிடையாது, ஆனால் அவர் பேரை பல பேர் எடுத்து போட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இது தெரிஞ்சதுமே 6ஆம் தேதி போல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தாவேக்காவுக்கு நம்ம போயிடுவோம், கூட்டணி வச்சிரும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணிடுச்சு. ஸோ இந்த விஷயம் 4ஆம் தேதி நடக்காமல் இருந்திருந்தா நாங்கள் ஏன் கூட்டணியிலேருந்து வெளியே வர போகிறோன்ற துணியில் தான் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காப்புல. எங்களோட தேசிய கூட்டணியில் திமுக இனிமேல் கிடையாது, அது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, அதை தாவேக்கா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு கட்சி மாதிரி தான் திமுக நாங்கள் பார்த்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி போன இன்னொரு கட்சின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ இவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்களே, அதான் எப்படி போது பாருங்களா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு, அதை காங்கிரஸை பாஜக தொடர்ந்து வெற்றி பெற காரணம்னு சொன்னதுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருக்கவங்க பல பேர் ட்ரிகர் ஆனாங்க. அவங்க பதில் கொடுத்தாங்க. பதில் கொடுக்குறப்ப திமுக அதிமுக கூட்டணி சார்ந்து ஆரம்பிச்சு விட்டதே பாஜகன்னு சொல்லிட்டாரா, இப்போ பாஜக இருக்கவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, பதவி ஆசையால் தான் தாவேக்கா கூட போய் ஒட்டிக்கிட்டாங்க இந்த காங்கிரஸ் கட்சியினர் அப்படின்றாங்க. காங்கிரஸ் தனித்து நின்று அமைச்சராகிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே விமர்சனத்தை பல பேரும் பாஜக சார்ந்து அடிக்கிட்டு இருந்தாங்க தமிழகம் சார்ந்து. இப்போ அவங்க அதே விமர்சனத்தை காங்கிரஸ் சார்ந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தோளில் ஏறி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க காங்கிரஸை. பாஜக உதவியால் தான் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசுனீங்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த முகாந்திரம் அடிப்படையில் எப்படிலாம் பேசுகிறாங்க காங்கிரஸில் இருக்கவங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழிசை அவர்கள். எங்கே ஆரம்பித்த பிரச்சனை எது வரைக்கும் போயிட்டு இருக்கு பாருங்க, மாறி மாறி. இதுக்கு மத்தியில் ரூட் மாஃபியான ஒரு விஷயம் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ பல பேரால் விவாதிக்கப்படுது பார்த்தீங்களா. அது நடக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் பல பேர் அதை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க இருப்பாங்களே, அவங்க தான் அதை பெருசாக ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது லிட்டரலாக பார்க்க முடியுது. பிகாஸ் எங்ககிட்டே பல பேர் அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒன்றில் ப்ரோ பேசுகிறோம், எவிடன்ஸ் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் பெருசாக வரல, அதனால் நாங்கள் அதை பேசுறதை தவிர்த்திருந்தோம். ஆனால் முன்னாள் சபாநாயகர் இருக்கார்ல அப்பாவு அவர்கள், அவர் என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போது ரூட் அப்படின்ற அமைப்பு மூலமாக தாவேக்காவுக்கு ஆதரவாக 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு 200 துணை நடிகைகளை வச்சு தினமும் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸை பரப்புறாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு தெரியுதா மக்களே உங்களுக்கு. தாவேக்கா எந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்து ஆட்சிக்கு வரல. 300 கோடி ரூபாய் தயாரிப்பில் ரீல்ஸ் நிறைய ரெடி பண்ணாங்க. ரீல்ஸை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்றதை இங்கே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் சோஷியல் மீடியாவில் நிறைய போட்டாங்களே, அதில் மாற்ற கருத்து இல்லை. ஓகே ரைட்டு, ஏன்னா இது தப்புன்னாக்கா நம்ம அதை பண்ணியிருக்கூடாது. ஆனால் நம்ம பண்ணியிருக்கோமா? ஓகே, 30,000 வாட்ஸ்அப் குரூப்ஸு, 2 லட்சம் ஃபேக் ஐடிஸை உருவாக்குனாங்க. சிறுவர் சிறுமியர் பார்க்கும்படி தவறான தகவல்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்ற மாதிரி கிரேவ் அலிகேஷன் மக்களை இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு கட்சிகளும் சோஷியல் மீடியாவில் இந்த எலெக்ஷன் சார்ந்து பரப்புரை மேற்கொள்ள எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டை எடுத்தாக்கா அது எல்லா கட்சிகள் சார்ந்து ஈக்குவலாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சமூக வலைதளம் சார்ந்து பிரச்சாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னா இவங்க பண்ண அளவுக்கு நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற விஷயம் எட்டி பார்க்குதா? இதுவும் நான் கேட்கல மக்களே. சோஷியல் மீடியா முழுக்க ஒரு கேள்வியாக கேட்டு பல பேரும் இவருக்கு விமர்சனங்களாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட்டு, ஜேசிடி பிரபாகர் இப்போதைய சபாநாயகர், இவர் என்ன சொல்கிறா, அப்படி நடிகர் கட்சி அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதே டிஎம்கே தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றது வரலாற்றில் பதிவாக இருக்கு, போய் பார்த்துங்க. இப்போ அதே வரலாறு திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் தலைவரையும் இது போல தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக சபாநாயகர் அவர்கள் பெருசாக அரசியல் பேச மாட்டாங்க ப்ரெஸ் மீட்டில். அவர் சொல்லி அதை சொன்னார், நான் பெருசாக பேசக்கூடாதுங்க, இருந்தாலும் மேலோட்டமாக சொல்கிறேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாப்புல. மக்களை இந்த கான்டென்ட்டை போட்டு மனசில் ஒரே ஒரு வினா எழுது, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். தேர்தலில் பாஜக ப்ளஸ் திமுக ப்ளஸ் அதிமுக இணைஞ்சு தாவேக்காவை எதிர்க்கிற நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் டிஎம்கே அடித்து சொல்லிட்டாங்க, என்னது பாஜக சொல்லி நாங்கள் செய்வோமா, எங்கள் எதிரி கட்சிங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பாஜக இடையில பெருசாக பிரச்சனை முட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் காங்கிரஸ் அடித்து சொல்லுது, இல்லைப்பா அந்த 3 பேர் சேர்ந்து எதிர்ப்பாங்க பாருங்களேன் அப்படின்றாங்க, கூட்டணி வைப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ உங்களோட நிலைப்பாடு என்ன மக்களே? இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த ஒரு அற்புதம் மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, இந்த அதிசயம் அற்புதம் நடந்துருச்சுன்னு வைங்க, அப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.